எவ்ரிவான், இந்த வீடியோ ஒரு புது வகையான ஒரு வீடியோ. அதாவது சீரியல் ப்ரோமோக்கு இருக்க கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்று ஒன்றா படிக்கலாம். அதாவது எப்போவுமே சீரியலுக்கு வந்து ஒரு ப்ரோமோ அப்லோட் பண்ணுறாங்க, இல்லை என்ன ஜென்ரலாக எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோ அந்த அந்த பர்டிகுலர் வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் வந்து இது வந்து பாக்கியலக்ஷ்மி சீரியலோட இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரோமோட கமெண்ட்ஸ் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து இப்போ ஃபுல்லாகவே தாக்குறாங்க. மகாநதி ஃபேன்ஸ் ஃபுல்லாமே பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆகட்டும், பாக்கியலக்ஷ்மி சீரியல், என்ன சீரியலோட ப்ரோமோ போட்டாலும் அதில் வந்து மகாநதி சீரியல் எங்கே அப்படின்னு வந்துட்டு ஒரே ஃபேன்ஸ்லாம் ஒரே ஆவலாக வந்து கேட்டே இருக்காங்க. எப்போ போடுவீங்க? மகாநதி ப்ரோமோ எங்கே? அட்மின் சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கள். ஒரே வந்து பாருங்களேன் நீங்களே, ஃபுல்லாக மகாநதி ப்ரோமோ மகாநதி ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபுல்லாக வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அட்மின் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க, மகாநதி ப்ரோமோ வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து மற்ற சீரியலோட ப்ரோமோ வந்து கமெண்ட்ஸ் வந்து ஸ்பேம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வாரத்தோட இதில் வந்து அவங்க தாத்தாவோட 80th பர்த்டே வந்து கோவிலில் வந்து ஒரு மாதிரி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து கோபி வந்து விசிட் பண்ணி அங்கே வந்து ஈஸ்வரி அவங்கள என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோமோவோட கண்டென்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து இதை தானே போன வீக் ப்ரோமோலையும் சொன்னாங்க, வேறு கான்செப்டே இல்லையா? ஆமாம், இதை வந்து அவங்க ஜெயிலேருந்து வந்த அப்புறமும் இதை தான் சொன்னாங்க. ஃபுல்லாக சேம் கான்செப்ட். இந்த சீரியலுக்கு எண்டு கார்ட் போட வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக. அதில் வந்து டேரக்டருக்கு வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப லேக் ஆகுது, மிஸ் ஆகுது அவங்களுக்கு. வேறு எதாவது புதுவிதமான கண்டென்ட் எதாவது வருதா அப்படின்னு வந்து நம்மளும் ரொம்ப வாரமாக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், இன்னும் வர மாதிரி தெரியல. கோபி செய்த செயலுக்கு அவருக்கு இது தேவைதான். ஆமாம், கண்டிப்பாக. எல்லாருமே வந்து சீரியலை வந்து ஒரே ஆர்வமாக சீரியலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. கோபிக்கு வந்து இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு தான் ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. ஒரு ஸ்டேஜில் வந்து இங்கே பாருங்கள், இன்னொரு கமெண்ட்டில் கர்மா இஸ் பூமரங். ரிசப்ஷனில் கோபி புஷ்ட் அண்ட் இன்சல்டட் இஸ் ஃபாதர், நவ் த சேம் இஸ் ஹேப்னிங் டு. அதாவது முன்னாடி அவங்க கோபி அண்ட் ராதிகாவோட ரிசப்ஷனில் வந்து அவங்க ஃபாதரை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால இப்போ வந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. ஆமாம் தானே, ஒரு வகையில் பார்த்தா கோபிக்கு வந்து பண்ணது தானே திரும்ப கிடச்சிருக்கு. இங்கே ஒரு பெரிய கமெண்ட் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். இந்த கமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இயக்குனர் ஊக்குவிக்கப்படுகிறார். டிஆர்பி ரேட்டிங்கின் மூலம் இத்தொடரை 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்க. அப்படி என்றால் அது யாருடைய தவறாகும்? அதாவது the director is encouraged by TRP rating to stretch the series to beyond 4 years. So whose fault is it? அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 4 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த சீரியல் கொடுத்தனா அது யார் காரணம்? ஆடியன்ஸ் தான் காரணம். நிறைய பேர் பார்த்து டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து டாப் 5, முன்னாடிலாம் வந்து டாப் 1லே இருந்த சீரியல் இப்போ வந்து படிப்படியாக கொஞ்சம் கீழே இறங்கி பட் இன்னும் அந்த டாப் 5லே தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ வந்து யாரோட குற்றம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு இப்போ சீரியல் பிடிக்கல, அந்த எண்டு வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, அப்போ வந்து சீரியலை வந்து மோஸ்ட்டாக பார்க்காம விட்டிங்கன்னா டிஆர்பி டவுன் ஆகிடுச்சுன்னா தானாகவே வந்து சீரியல் தூக்கிடுவாங்க. ஸோ வந்து அதுதான் இவங்க வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. எஸ், திஸ் சீரியல் ஷுட் ஸ்டாப் சூன் வேஸ்டிங் எவ்ரிபடிஸ் லைஃப். அதாவது ஒன்று மட்டும் தான் புரியல, என்னன்னா இந்த சீரியல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து தான் வந்து இந்த கமெண்ட்டே போடுறீங்க. அப்போ நீங்கள் பார்க்காம வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருந்தா எதுக்கு வந்து வேஸ்டிங் எவ்ரிபடிஸ் லைஃப்னு வரும் தெரில. பார்க்காம நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா ஏன் வேஸ்டிங்? சீரியல் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கலனா பார்க்காதீங்க. சேம் ஸ்டோரி ரிப்பீட், வேஸ்ட் ஆஃப் டைம். சேம் ஸ்டோரி, எஸ், ஒரே ஸ்டோரி ரொம்ப வருஷங்களாக இல்லை, ரொம்ப வாரங்களாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அடுத்த கமெண்ட், this is getting irritating day by day. How long do you wanna recycle this? Rather end the serial by killing Gopi in an accident and Radhika divorcing and leaving him. அதாவது இந்த சீரியலை வந்து எப்படி முடிக்குன்னா, கோபியை வந்து கொன்னுடுங்க, இல்லைனா வந்து ராதிகா டிவோர்ஸ் வாங்கிட்டு கோபியை விட்டு போகிற மாதிரி காட்டுங்க, அப்போ தான் கொஞ்சமாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா ஒரே கதையே திரும்ப ரிப்பீட்டடாக கொண்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த கமெண்ட்ஸ்லேருந்துலாம் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு சீரியல் பிடிக்கலனா ப்ளீஸ் ஸ்டாப் வாட்சிங். நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு டைம் வேஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓகே அதே கண்டென்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி
நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து பார்க்கறத நிறுத்துனா, உங்க டைமும் இது இல்ல. யாருக்குமே இந்த கமெண்ட் வந்து போட்டு ஃபுல்லா டைம் வேஸ்ட் தானே. ஏன் பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து கோபி சீன் அது அது ஒரு பக்கம். இன்னும் அடுத்த வாரத்தோட கன்டென்ட்டும் நம்மளுக்கே என்னன்னு தெரியும். அதாவது எழில் வீட்ட விட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ வந்து அத வச்சு வந்து 2 வாரம் இருப்பாங்க. அவ்வளோதான் இதுலருந்தே நமக்கு தெரியுது. அடுத்த 2 வாரத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறது. இன்னும் நெறையா வீடியோஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.